வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் அசம்ஷன், அதாவது அனுமான விதி அப்படின்றத பற்றி. லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், அதை ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் லா ஆஃப் அசம்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். லா ஆஃப் அசம்ஷன்றது நெவில் கார்டட் அப்படின்றவர் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இதில் அனுமான விதி அப்படின்னா நாம் ஒரு விஷயத்தை ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி பாவனை பண்ணிக்கொள்வது தான் அனுமான விதி. லா ஆஃப் அட்ராக்ஷனில் நம்ம வைப்ரேஷனை சரியாக வச்சுக்கணும், விஷுவலைசேஷன் பண்ணணும், அஃபர்மேஷன் சொல்லணும். இதெல்லாமே நிறைய ஸ்கிரிப்டிங் மெத்தட் இருக்குது, விஷன் போர்டு இருக்குது, இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம், டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. லா ஆஃப் அசம்ஷனில் என்னென்னா, நாம் விரும்புகிற ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்துடுச்சு அப்படின்னா நாம் எந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸும் ஃபீலிங்ஸும் நமக்கு இருக்குமோ அந்த மாதிரி பாவனை செய்து அதை அடிக்கடி நம்ம திரும்ப திரும்ப நினைத்து பார்த்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா அது வாழ்க்கையில் சீக்கிரத்தில் வெளிப்படும் அப்படின்றது தான் நெவில் கார்டட் சொல்கிறது. லிவிங் இன் த எண்ட் அப்படின்றது அவரோட கான்செப்டாக இருக்கும். அந்த லிவிங் இன் த எண்ட் அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு கல்யாணம் நடந்துடுச்சு அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்துடுச்சு அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸ் என்னவாக இருக்கும், நீங்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருப்பீங்க அப்படின்றது தான் இதில் ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி மனநிலை இருக்கும்? நமக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதிலிருந்து மாறி கல்யாணம் நடந்துடுச்சு அப்படின்னா, நடந்து முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு, நல்ல வாழ்க்கை துணை வந்துடுச்சு அப்படின்னா உங்களோட மனநிலை என்னவாக இருக்கும்? அது ஃபுல்லாக நிறைவாக இருக்கும். ஏற்கனவே ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த மனநிலையில் உங்களோட மனசு ஒரு நிறைவாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு மன நிறைவு ஏற்பட்டுடும். அந்த நிறைவை நீங்கள் அனுபவிக்க எனக்கு ஏற்கனவே இந்த ரிலேஷன்ஷிப் வந்துடுச்சு, நல்லபடியாக வாழ்க்கை அமையுது அப்படின்னா உங்களோட மன நிறைவு எப்படி இருக்குமோ அந்த நிறைவை அடிக்கடி நினைத்து பார்க்க அந்த உடம்புல இருக்க வைப்ரேஷன்ஸ் எல்லாமே அந்த நிறைவையே வெளிப்படுத்தும். லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசம்ஷன் ரெண்டுமே பார்த்தோன்னா மோரார்லெஸ் சிமிலர் தாங்க. எல்லாமே நம்மளோட மனசு தான் காரணம். அந்த மனசை சரி பண்ணிக்கிறது தான் இது எல்லா டெக்னிக்ஸுமே. அந்த மனசை சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நமக்கு ஏற்றபடி நடக்கும். அந்த வாழ்க்கையை நமக்கு ஏற்றபடி நடத்துவதற்கான எல்லா தகுதியும் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான். நாம் தான் இறைவன். ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த உயிர் தான் இந்த உடம்பை தாங்கியிருக்கு. அப்போ அந்த உயிருக்கு எவ்வளோ சக்தி இருக்கும்? அந்த உயிருக்கு தேவையான ஒரு ஆசை வந்துடுச்சு அப்படின்னா, ஒரு ஆசை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா அந்த உயிர் அந்த ஆசைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்மக்கிட்ட தான் வச்சுருக்கு. கடவுள் நமக்குள்ளே தான் இருக்குது. அந்த தேவையான எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொள்ள தகுதியும் நமக்கு இருக்குது. அதுக்கான தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸ் சொல்லலாம். ஒரு ரெசிபி ஒன்று வேணும் அப்படின்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த ரெசிபியை உருவாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டான், நாம் தப்பாக போட்டுட்டு அப்புறம் அது ரெசிபி சரியாக வரல அப்படின்னு சொன்னால் அர்த்தம் இல்லை. அந்த இன்க்ரீடியன்ஸை ப்ராப்பராக எப்படி பண்ணணுமோ அது தகுந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு டிஷ் நமக்கு ப்ரிப்பேர் ஆகும். அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு தேவை அதிகமாக இருக்குது, டிசையர்ஸ் நிறைய இருக்குது, ஆசைகள் நிறைய இருக்குது, தேவைகள் இருக்குது. எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டிய எல்லா சக்தியும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அந்த சக்தியை ஒழுங்காக பயன்படுத்தி ஒழுங்காக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தேவையான வாழ்க்கை நமக்கு அமையும். அந்த தேவையான வாழ்க்கையை அமைச்சிக்கிறது தான் இந்த லா ஆஃப் அசம்ஷனில் என்ன லிவிங் இன் த எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ ரிலேஷன்ஷிப்க்கு பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு ஒரு பண தேவை இருக்குது அப்படின்னா, இப்போ கடன் பிரச்சனை யாருக்கும் இருக்குது அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை பற்றியே அடிக்கடி யோசிச்சிட்டே இருந்தோன்னா மனசு ஃபுல்லாகவே நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸில் தான் இருக்கும். மனசுக்கும் உடலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. அப்போ உடலும் அதே நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் வச்சுருக்க போகுது. அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன மொழியில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வாய்ப்பேச்சளவுக்கோ மேல் மனசில் யோசிக்கிறதோ இந்த பிரபஞ்சத்துக்கு புரியாது. நம்ம ஆழ் மனசில் என்னவா யோசிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட உடலில் இருக்க வைப்ரேஷன்ஸ் வெளிப்படுது. அந்த வைப்ரேஷன்ஸை வச்சு தான் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு கூட தொடர்பு வச்சுருக்க முடியும்.
அப்போ அந்த வைப்ரேஷன்ஸை சரி பண்ணணும். ஆழ் மனசில் இருந்து அந்த வைப்ரேஷன் சரியாக வரணும். மேல் மனசோடு எனக்கு இது வேணும் ஆசைப்பட்டுட்டு ஆழ் மனசில் பயம், ஏக்கம் இதெல்லாத்தையும் வச்சுட்டே இருந்தோம்னா கடன் பிரச்சனை இருக்குது. கடனை தீர்க்க முடியல அப்படின்றது ஆழ் மனசில் இருக்குது. எப்படி தான் இந்த கடனை தீர்க்க போகிறோமோ அப்படின்ற கவலைகள் இருக்கும். இதை தவிர்த்து கடன் பிரச்சனை முடியணும் அப்படின்னு மேல் மனசில் யோசிப்போம். ஆனால் அதை தவிர்த்து இப்போ கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா என்ன வேணும்? நமக்கு பணம் வேணும். அப்போ பணம் வந்துச்சுன்னா நாம் என்னவா உணர்வோம்? எல்லா கடனும் தானாக நம்ம கொடுத்து தீர்த்துருவோம். அப்போ பணம் வேணும், எது வேணுமோ அதை பற்றி தான் யோசிக்கணும். எது வேண்டாமோ அதை பற்றி யோசிக்க வேண்டாம். எது வேணும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், பணம் ஆகட்டும், உங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகட்டும், ஃபெயிலியரை நினச்சி வருத்தப்படுறதை விட சக்ஸஸை நினச்சி இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மனநிலையை அடிக்கடி வர வைக்க உங்களுக்கு தானாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே தானாகவே நடக்கும். இதுக்கு மனசு பதட்ட நிலையோ பயமோ கவலையோ இல்லாத நிலை வேண்டும். அதற்கு கொஞ்சம் தியானம், மெடிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு டெய்லி 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணால் அந்த நாள் முழுக்க தேவையான சக்தி கிடைக்கும். மனம் ஒரு அமைதியான நிலையில் இருக்கும். பதட்டம், கோபம், வருத்தம் இந்த நிலையில் நம்ம எது கேட்டாலும் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அமைதியான மனநிலையில் நீங்கள் எது வேணுனாலும் உடனே நடக்கும். அதுக்கு தேவை ஒரு மெடிடேஷன். ஒரு டெய்லி 20 நிமிஷம் மெடிடேஷன். இந்த லா ஆஃப் அசம்ஷனை நீங்கள் மெடிடேஷன் முடிச்ச அப்புறம் இந்த லா ஆஃப் அசம்ஷன் லிவிங் இந்த எட், அதாவது என்ன தேவையோ அது எப்படி கிடச்சிதுன்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதை பற்றி கொஞ்சம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அதை யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். நன்றி.